வெல்கம் டாக்டர் அண்ட் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் மக்களோட உரையாட வந்திருக்கு. சூப்பர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நான் அந்த கல்யாண தேனிலா பாட்டு கேட்டுட்டு இருந்தோம். அந்த பாட்டு பார்த்துருக்கீங்களா? ஆமாம். மம்முட்டி அமலா. இப்போ இந்த பாட்டை ஏன் சொல்கிறேன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? புரியுது. எல்லா கல்யாணத்தோட ஒரே சந்தோஷம் குழந்தை. இல்லை, நீங்கள் கண்ணாடியில் போய் பாருங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். ஆனால் அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ டாக்டரை பார்க்குறதுக்கு வந்து லைட்டாக ஒரு சாயலில் வந்து அமலா மாதிரி தான் இருக்கிறாங்க எனக்கு முன்னாடி உட்காந்துருக்க டாக்டர். ஸோ இந்த உலக ஐவிஎஃப் தினம் அப்படிங்கிறது ஜூலை 25 இல்லையா மேடம்? ஸோ இந்த ஜூலை 25 வரக்கூடிய இந்த வேர்ல்டு ஐவிஎஃப் டே இருக்குல்ல, இது பற்றி கொஞ்சம் ஃபஸ்ட்டு சொல்லுங்களேன். ஏன்னா இந்த ஹிஸ்ட்ரியை பார்க்கும்பொழுது நம்மலாம் எந்த அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, அது எவ்வளோ நாள் முன்னாடியே வந்திருக்கு, ஆனால் நம்ம கண்ட்ரியில் எப்போ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. 1978 ஃபஸ்ட்டு பேபி ஐவிஎஃப்பில் பிறந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நான் அப்படி ஷாக் ஆகிட்டேன். அப்போ நடந்திருக்குல்ல? கண்டிப்பாங்க. அதாவது உலகத்தில் முதல்ல டெஸ்ட் பேபி முறையில் பிறந்த குழந்தை 1978 லண்டன்ல பிறந்தாங்க. இதுல அவங்க பேரு லூயி பிரவுன். அவங்க பிறந்த அந்த ஜூலை 25 தான் நம்ம உலக ஐவிஎஃப் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டில் இந்தியாவில் முதல் ஐவிஎஃப் பேபி அதே வருஷம் அக்டோபர் 1978 பிறந்தாங்க. அவங்க பேரு துர்கா. ஆக்சுவலா நம்ம தான் முதல் ஐவிஎஃப் பேபியா இருக்க வேண்டியது. ஒரு சில மாதங்கள்ல நம்ம பின்தங்கிட்டோம். அண்ட் இந்த தினத்துல நான் வந்து டாக்டர் சுபாஷ் முகோபாத்யாய கண்டிப்பா நினைவு கூறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு தான் அவ்வளோ முயற்சி எடுத்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப் பேபியை உருவாக்குனாரு. ஓகே. இப்போ ஐவிஎஃப் அப்படின்னு வரும்பொழுது நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். அது என்ன, அது எப்படி செயல்படுது? ஸோ எனக்கு வந்து ஒரு அவுட்லே கொடுங்களேன். ஐவிஎஃப் அப்படின்னா இப்படி தான் ஒர்க் ஆகும், இதுதான், இதில் வந்து எந்த சந்தேகங்களும் உங்களுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்களேன். அதாவது ஐவிஎஃப்ல இயற்கையாக உங்களோட கருக்குழாயில் ஃபெலோப்பியன் டியூப்ல என்ன நடக்குதோ அதை தான் நம்ம வெளியே செய்கிறோம். அதாவது ஒரு பெண்ணோட முட்டையும் ஆணோட விந்துவும் ஃபெலோப்பியன் டியூப்ல சேர்ந்து கருவாக மாறி அப்படியே நகர்ந்து கர்ப்பப்பைக்குள்ளே வந்து ஒட்டி உறவாடி வளரும். ஸோ இந்த ஃபெலோப்பியன் டியூப்ல என்ன நடக்குதோ, அதாவது அந்த எக்கும் ஸ்பெர்மும் சேர்றத நம்ம வெளியில் பண்ணுறோம். மேபி அதனால தான் இதை நீங்கள் டெஸ்ட் டியூப் பேபின்னு கூட சொல்லலாம். ஓகே. இப்போ இந்த டெஸ்ட் டியூப் பேபி ஐவிஎஃப் அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கும்பொழுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ஜெர்மனியில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஓம்பெல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குழந்தை உங்களுக்கு எப்படி வேணுமோ, என்ன கேரக்டரில் வேணுமோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம குழந்தைய டிசைன் பண்ணிலாம் கொண்டு வந்துட முடியுங்கிற மாதிரி ஒரு இது படித்தேன். அது உண்மையா மேடம்? அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலாக அது வந்து டிசைனர் பேபிஸ்ன்னு சொல்லுவோம். பட் அது எல்லாமே இன்னும் ரிசர்ச் லெவலில் தான் இருக்கு. அதில் நிறைய லீகல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கடந்து வர்றதுக்கு இன்னும் சில ஆண்டுகள் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ ஐவிஎஃப் அப்படின்னு வரும்பொழுது பொதுவாக வந்து ஒரு ஆணினுடைய விந்தணு உயிரணுக்கள் வந்து கம்மியாக இருக்குது, இல்லை அந்த ரேட்டு வந்து அதிகமாக இல்லை, ரெண்டாவது வந்து வீரியம் குறைவாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அதை எடுத்து நம்ம தனியாக ஆர்டிஃபிஷியல் இதில் வந்து கொண்டு போகணுமா? ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகணுமா? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா எல்லாருமே பெண்களை பற்றி தான் பேசுவாங்க. பெண்களுக்கு பிரச்சனைனா தான் ஐவிஎஃப்னு. கண்டிப்பாக அப்படி கிடையாது. இயற்கை வந்து பிரித்து பார்க்கறது இல்லை. ஆண் பெண் 50% ரெண்டு சைடும் ப்ராப்ளம் இருந்தாலும் ஐவிஎஃப் தேவைப்படும். ஸோ இதில் ஆண்களோட பிரச்சனைன்னு பார்த்தோன்னா மெயினாக அந்த விந்தணுக்களோட தரம் மற்றும் எண்ணிக்கை. பொதுவாக 15 மில்லியனுக்கு மேலே இருக்கிற ஆண்களுக்கு ஐவிஎஃப் தேவைப்படாது. நம்ம சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டில் இயற்கையாவோ இல்லை ஐயுஐ ட்ரீட்மெண்ட்லேயும் நின்றுடும். ரொம்ப ரொம்ப கவுண்ட் குறைவாக இருக்கிற ஆண்கள், அதாவது 5 மில்லியனுக்கும் கீழே உள்ள எண்ணிக்கையுடைய ஆண்களுக்கு ஐவிஎஃப் மெத்தட், அதாவது ஐவிஎஃப் நம்ம பொதுவாக சொல்கிறோம், ஆக்சுவலாக நாங்கள் பண்ணுறது இக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். இக்ஸி அதாவது இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ஸோ அந்த மெத்தடில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஓகே. ஓகே டாக்டர். இப்போ பர்டிகுலராக வந்து இந்த தம்பதியருக்கு, அதாவது நம்ம ஏஜ் வச்சே பார்க்கலாம்னு வச்சுங்களேன். யங் ஏஜில் இருக்கவங்க ஒரு 25+ இருக்கிறாங்க, ஹஸ்பண்டுடைய ஏஜ் வந்து 28, 29 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான கேசஸ்லேயும் ஐவிஎஃப் போகணுங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வருதா? பொதுவாக நம்ம சொல்லுவோம், அதாவது ரொம்ப வயது அதிகமானவங்களுக்கு தான் ஐவிஎஃப் தேவைப்படும்ன்ட்டு. ஆனால் இப்போ உள்ள காலத்தில்
சில சமயம் அவங்களோட பிரச்சனைகள் வந்து வயசு சம்மந்தப்படாமலே இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு சின்ன பொண்ணா இருப்பாங்க, 27 வயசா இருக்கும், ஆனா அவங்களுக்கு கருமுட்டைகள் எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கும். 40 வயசுல ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான் இருக்கும். அப்போ நம்ம அந்த பெண்ணுக்கு இயற்கையா நிக்கல அப்படிங்கும்போது டைம் வேஸ்ட் பண்ணாம ஐவிஎஃப் போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில ஆண்களுக்கு சின்ன வயதா இருக்கும். இன்னைக்கு கூட நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன், அவருக்கு வயசு 26 27, திருமணமாகி 2 வருடம் தான். ஆனா உயிரணுக்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1 மில்லியன், 1/2 மில்லியன், அப்படியே 2-3 தடவை ஒரு டெஸ்ட் பண்ணும்போது எல்லாமே 1 மில்லியன் கீழே தான் இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல வெறும் மாத்திரை மருந்தை நம்பி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. இன்னும் டைம் ஆக ஆக அவரோட அக்கௌண்ட் மொத்தமாவே 0 ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளை வயசை பின்னாடி தள்ளிட்டு பிரச்சனைக்கு எது தீர்வோ அதை நம்ம பார்க்குற மாதிரி. ஓகே டாக்டர், ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. வணக்கம் சார், நான் சந்திரசேகர் வேலூர் காட்பாடியிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க சந்திரசேகர், கேள்வி கேளுங்க. டாக்டர், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு டாக்டர். ஐவிஎஃப்க்கும் ஐயுஐக்கும் என்ன பேசிக்கான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஐயுஐயோட ஐவிஎஃப் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, எதனால அப்படி சொல்றாங்க? இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஐவிஎஃப்க்கும் ஐயுஎஃப்க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருந்தாரு. ஆனால் அது ஐயுஎஃப் இல்லாமல் ஐயுஐயா? அது ஐயுஐ. ஐயுஐ, ஓகே, அதான் ஒரு மாற்றி கேட்டாங்க. ஆல்பபெட் நேம்ஸ் எல்லாருக்கும் குழப்பமா இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஐயுஐ அதாவது இன்ட்ரா யுட்ரைன் இன்செமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ப்ரொசீஜர். இதில் என்ன பண்ணுவோம்னா ஆண்களோட விந்தணுக்கள், பார்டர் லைனில் இருக்கிற விந்தணுக்களை நல்ல ஒரு மீடியாவில் சேர்த்து நல்ல வேகமாக ஓடுற அணுக்களை மட்டும், கிட்டத்தட்ட ரன்னிங் ரேஸ் வச்சு அதில் நல்ல மிதந்து மேலே வர அணுக்களை மட்டும் பிரித்து எடுத்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் டியூப்ல கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துவோம். கரெக்டாக அவங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கும்போது. இதுதான் ஐயுஐ. இது ரொம்ப சின்ன ப்ரொசீஜர், டே கேர் ப்ரொசீஜர், வந்து பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஐயுஐல நம்ம விந்தணுக்களை நல்ல சாமர்த்தியமான விந்தணுக்களை உள்ள போடுறோம். வெரஸ் ஐவிஎஃப் அதாவது இக்ஸி, அதுல நம்ம ஒரு கருவையே உருவாக்கி கர்ப்பப்பைக்குள்ள செலுத்துறோம். அதாவது விந்தணுவையும் முட்டையும் நம்ம வெளியிலேயே கருவாக்கி ஐவிஎஃப்ல கரு உள்ள போகும், ஐயுஐல வெறும் ஸ்பெர்ம் மட்டும் உள்ள போகும். ஓகே, இப்போ ஐவிஎஃப் நம்ம எடுத்துக்கும் போது இந்த கருமுட்டையில விந்தணுக்களை உள்ள செலுத்தி திருப்பி நம்ம இன்சர்ட் பண்றோம் இல்லையா? இந்த ப்ராசஸ் எவ்வளவு நாள் நடக்கும்? அதாவது ஒரு பெண் கிட்ட இருந்து முட்டைகளை எடுத்து அன்னைக்கே நம்ம முட்டைகள் எடுத்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ள அந்த விந்தணுக்களை ஒரு சிறிய ஊசி மூலமா எடுத்து ஒரு முட்டைக்குள்ள ஒரு விந்தணு தான் போகணும். அப்பதான் குழந்தை நார்மலா இருக்கும். ஸோ அந்த விந்தணுவை உள்ள செலுத்திட்டு நாங்க யூஸ்வலா ஒரு 5 நாள் அதை லேப்ல வளர்த்து பார்ப்போம். ஸோ அப்போ எந்த கரு பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜ், அதாவது 5th டே 6th டே வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எந்த கரு ஒரு அழகா மலர்ந்து ஒரு பூ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜ் வருதோ அந்த கருவை மட்டும் ஒண்ணு அதே மந்த் உள்ள போடுவோம், அப்படி இல்லைன்னா ஃப்ரீஸ் பண்ணிட்டு பண்ணுவோம். சில பேர் 3 நாள் வரைக்கும் வளர்த்துட்டு ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. பட் இப்போது அட்வான்ஸ்ட் இதுல 5th டே 6th டே வரைக்கும் வளர்க்கும் போது இருக்கிறதுலே பெஸ்ட் ரன்னிங் ரேஸ் வச்சு செலக்ட் பண்ற மாதிரி பெஸ்ட் கருக்களை நம்ம செலக்ட் பண்ண முடியும். வெற்றி வாய்ப்பும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே, யூஸ்வலா ஒரு பேஷண்ட்டுக்கு, ஒரு கப்பலுக்கு எடுக்கும்பொழுது, இந்த ப்ராசஸை பண்ணும்போது எத்தனை கருக்களை வந்து நீங்க செலக்ட் பண்ணுவீங்க, இந்த ப்ராசஸ்ல கொண்டு போவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காரு, நம்ம பேசிடலாம். வணக்கம். மதிய வணக்கம் சார். மதிய வணக்கம் சார், உங்களுடைய பெயர் சொல்லுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. ராயப்பேட்டையிலேருந்து வெங்கட் சார். ஓகே சார். வணக்கம் டாக்டர். கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். மேடம், இப்போ வந்து கவுன்சிலிங்லாம் வச்சு நீங்க இது ப்ரொசீஜர் பண்றீங்க, பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் அதெல்லாம் பண்ணிட்டு அவங்க பட்ஜெட் பார்த்துட்டு பண்றாங்க. பட் இப்போ வந்து சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய இதுல மிடில், அதாவது இதுலயும் போக முடியாத, அதுலயும் வர முடியாது, லட்சக்கணக்காக கொடுத்துட்டு நிறைய பேர் சக்சஸ் இல்லாம இருக்காங்களே, இதுக்கு என்ன மேடம் ரீசன்? அவங்களுக்கு ஒரு தீர்வு என்ன? இதுதான் மேடம். சார், ரொம்ப நல்ல கேள்வி சார். ஆக்சுவலாக நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ஐவிஎஃப் பண்ணால் 100% நமக்கு பேபி வரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் வரீங்க. அண்ட் அதுக்கு அந்த ஒரு பாப்பாவை லேபில் வளர்க்குறதுக்குரிய செலவுகள், ஊசிக்குரிய செலவுகள் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் வரும்போது மனது வலிக்கும். பட் நீங்கள் எல்லோரும் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஐவிஎஃப்ன்றது மேஜிக் இல்லை, 100% ரிசல்ட்டுன்றது இந்த துறையில் மனிதர்களால் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, வெற்றிங்கிறது உங்களோட ஸ்பெர்ம் அண்ட் எக்கோட அந்த குவாலிட்டியை பொறுத்தது. அண்ட் நம்ம ஒரு கருவை லேபில் 5 நாள் வரைக்கும் தான் சார் வளர்த்து பார்க்க முடியும். அந்த கருன்றது ஒரு விதை மாதிரி, அதை கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்தினதுக்கப்புறம் எல்லா விதையும் மரமாகாது இல்லைங்களா? ஸோ எந்த கரு
மரபு அணுக்கள் ரீதியாவோ உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கோ அது மட்டும்தான் வளர்ந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ எல்லா விதைகள் மாதிரி தான் நாங்கள் கருக்களை மட்டும் விதைகள் மாதிரி உருவாக்கும் போது 100% ரிசல்ட் இந்த துறையில் கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் வெற்றி வாய்ப்பு சதவிகிதம் ஏறிக்கிட்டே தான் போகுது. முன்னாடி 40% இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட 60-65% வரைக்கும் நம்மளால் வெற்றி கொடுக்க முடியுது சார். நன்றி மேடம், தேங்க்யூ. நன்றி சார். ஓகே டாக்டர், அந்த கேள்வி நான் கேட்ட கேள்விக்கு திரும்ப போகிறேன். இப்போ ஒரு கப்பலுக்கு நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணும்பொழுது எத்தனை கருக்களை உருவாக்குவீங்க? ரொம்ப நல்ல கேள்வி சார். இது என்னன்னா ஒவ்வொருத்தரோட கருமுட்டைகள் எவ்வளோ தரீங்களோ அதை பொறுத்து தான் ரிட்டர்ன் கிஃப்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் எங்களுக்கு வந்து 20 முட்டைகள் கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ முட்டை வருதோ அதில் கால்வாசி 5 நாள் 6 நாள் கழிச்சு கருவாக மாறும். ஸோ 20 முட்டைகள் கொடுக்குற பெண்ணுக்கு வர்ற கருக்களே ஒரு 6 வரைக்கும் வரலாம். இப்போ ஒரு பெண்ணுக்கிட்ட இருக்கிற முட்டைகளே 3 4 அவ்வளோதான் இருந்ததுன்னா வர்ற கருக்களே 1 இல்லை 2 தான் வரும். ஓகே. ஸோ முட்டைகளோட எண்ணிக்கையை பொறுத்து கருக்களும் வரும். ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இது மாறுபடும். ஒரு கருவில் இருந்து 10 கருக்கள் வரைக்கும் வரலாம். பட் நாங்கள் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம். வர்ற கருக்களை எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி பதப்படுத்தி வச்சுக்குவோம். ஓகே டாக்டர். ஸோ டாக்டர், நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டிருந்தேன், இப்போ வந்து ஒரு கப்பல் இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் எவ்வளோ நாளைக்கு போகும், எத்தனை கருமுட்டையை நீங்கள் வந்து அதை வளர்ப்பீங்க அப்படின்லாம் கேட்டுருந்தேன். இப்போது ஒரு ஹெல்த்தியான விமன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு யூஸ்வலாக எத்தனை கருமுட்டை வந்து இருக்கணும் அந்த பீரியடில்? இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 முட்டைகள் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதில் நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 கரு 3 கரு பண்ண முடியும். ஓகே. நார்மல் ஒரு பெண்ணுக்கு 2 சைடும் ஒரு 6 to 7 அந்த ஃபாலிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். 6 to 7 கருமுட்டைகள் அளவுக்கு இருந்ததுன்னா நல்லது. 6லேருந்து 7 இருந்தால் நல்லது அப்படிங்கிறீங்க. இது ஹெல்த்தியாக இருக்குங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? என்ன ப்ரொசீஜர் அதுக்கு? என்னன்னா முட்டைகளை நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. ஓகே. முட்டைன்றது தூசியை விட சின்னது. ஸோ ஒன்லி நம்ம ஐவிஎஃப் பண்ணும்போது அந்த கருமுட்டைகளை வெளியே எடுத்து மைக்ரோஸ்கோப் அடியில் தான் நம்ம அதை பார்க்க முடியும். அது வந்து ஒரு தூசியை விட சின்னது, மைக்ரான்ஸில் தான் இருக்கும். ஸோ ஒரு பெண்ணோட கரு முட்டை எப்படி இருக்குன்றத மனிதர்களாலேயோ இல்லை ஸ்கேனில் கூட பார்க்க முடியாது. ஓகே. ஐவிஎஃப் மெத்தடில் மட்டும்தான் அதை உடம்பை விட்டு வெளியே எடுத்து அதுவும் மைக்ரோஸ்கோப் அடியில் தான் பார்க்க முடியும். ஓகே. ஆனால் அந்த ரேஷியோங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு 10 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து 2 to 3 தான் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறீங்க. ஃபைனலாக வர்றது. ஸோ நம்ம வெளியில் ஸ்கேனில் எல்லாம் பார்க்கறது வந்து ஃபாலிக்கல்ஸ், அதாவது சிப்பியை வெளியே பார்ப்போம், உள்ளே இருக்கிற முத்து கண்ணுக்கு தெரியாது இல்லையா, அந்த மாதிரி அந்த சிப்பிகள் தான் நம்ம ஸ்கேனில் பார்க்குற ஃபாலிக்கல்ஸ். ஓகே. இப்போ ஐவிஎஃப்க்கு ஒருத்தங்க வந்து ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன டெஸ்ட் எல்லாம் காமனாக எடுப்பாங்க? பொதுவாக இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பார்க்க விரும்புவோம்னா ஆணும் பெண் 2 பேருக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அதாவது சம்டைம்ஸ் தைராய்டு இருக்கும், சுகர் இருக்கும், ப்ரொலாக்டின்ற ஹார்மோன் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா முட்டை ஸ்பெர்ம் 2தோட குவாலிட்டியும் குறையும். இதில் என்னன்னா சில சமயம் நாங்கள் ஹஸ்பண்ட்ஸை வந்து சார் உங்களுக்கும் பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னாலே எங்களை எப்படி மேலேயும் கிளி பார்ப்பேன், எனக்கு எதுக்கு பிளட் டெஸ்ட், நான் வெறும் ஸ்பெர்ம் கொடுத்தா போறாதா அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா எவ்வளோ தூரம் பெண்ணோட முட்டை முக்கியமோ அதே அளவு ஆணோட ஜென்ரல் ஹெல்த்தும் முக்கியம். அப்பதான் ஸ்பெர்ம் நல்லா இருக்கும். ஓகே. உதாரணத்துக்கு ஒரு ஆணுக்கு சுகர் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா ஸ்பெர்மை பாதிக்கும். ஓகே. நிறைய தடவை நாங்களே கண்டுபிடிச்சிருக்கோம் சுகரா, அவங்களுக்கு தெரிய கூட தெரியாது. ஸோ நாங்கள் அந்த ரொட்டீன் டெஸ்ட் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை கரெக்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்குள்ளேயே என்டர் பண்ணோம். ஓகே. இப்போ ஆண்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான மென் அப்படின்னா 15 மில்லியன் இருக்கணும்னு சொன்னீங்க அந்த கவுண்ட்டு. ரீசெண்டாக ஒரு கேஸில் 1 மில்லியன் தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த 1 மில்லியன்லேருந்து 15 மில்லியனுங்கிறது எங்கேயோ இருக்குது, ஓகேவா, அந்த நம்பருங்கிறது. அப்படி இருக்கும்பொழுது இந்த 1 மில்லியன் உயிரணுக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆணுடைய அந்த ஒரு பர்டிகுலர் உயிரணு வந்து ஹெல்த்தியாக இருக்குமா? கண்டிப்பா இருக்கும் சார், வாய்ப்பு இருக்கு. நீங்க 1 மில்லியன் பத்தி பேசுறீங்க, நிறைய ஹஸ்பண்ட்ஸ்க்கு ஸ்பெர்ம் கவுண்டே இருக்காது, 0 கவுண்ட் இருக்கும், ஏசோஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆண்களுக்கு கூட நாங்க சில சமயம் விதைப்பையிலேயே, அதாவது டெஸ்டஸ்லயே போய் ஊசி மூலமாவோ இல்ல ஒரு சின்ன அறுவை சிகிச்சை மூலமாவோ அதுக்குள்ள இருக்க திசுக்கள்ல இருந்து ஸ்பெர்ம் இருந்ததுன்னா அதை எடுத்து கூட ஐவிஎஃப், அதாவது இக்ஸி மெத்தட்ல குழந்தை பிறந்திருக்கு. ஓகே. ஸோ நான் அண்ட் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, நமக்கு எவ்வளோ ஸ்பெர்ம் தேவைன்னு பார்த்தோன்னா ஒரு முட்டைக்கு ஒரு ஸ்பெர்ம் தான். ஸோ அந்த பெண்ணுக்கு ஒரு 10 முட்டை வந்ததுன்னா எங்களுக்கு ஆக்சுவல் தேவை 10 ஸ்பெர்ம் தான். ஸோ அதனால நாங்கள் கடைசி வரைக்கும் அந்த ஆணோட ஜீன்ஸ்லேயே அவரோட ஓன் குழந்தைய கொடுக்கறதுக்கு தான் போராடுவோம். 0 கவுண்ட் இருக்கிறவங்களுக்கே நாங்கள் போராடும் போது 1 மில்லியனுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம். ஓகே. ஒரு நேயர் இருக்காரு, பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ.
ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். விஸ்வநாதன் ஃப்ரம் குடியாத்தம். குடியாத்தம் விஸ்வநாதன், உங்கள் கேள்வியை கேளுங்க சார். சார், நார்மலாகவே இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறவங்களுக்கு மினிமமே உங்களுக்கு 2 பேபி வருது. அது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, இப்போ டாக்டர் சொன்னாங்க ரொம்ப தூசி விட சின்னதான அந்த முட்டையை பார்க்க முடியும் அப்படின்னு. பட் இவங்க வைக்கும்போது 2-3 ஒன்றா சேர்த்து வச்சிருவாங்களா? நான் ஒரு 5-6 கேஸ் பார்த்தா 2 தான் பேபி பிறகுறாங்க ஐவிஎஃப் போனவங்க. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம்? இந்த கேள்வியை நானே கேட்கலான்னு தான் இருந்தேன், நீங்கள் கேட்டுட்டீங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ விஸ்வநாதன், தேங்க்ஸ் இந்த கேள்வி கேட்டதுக்கு. ஏன்னா நான் அவர்கிட்ட இந்த கேள்வியை நீங்கள் கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா மக்களுக்கு வந்து பொதுவாக ஐவிஎஃப்னாலே 2 குழந்தை 3 குழந்தை அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப்ல தான் உங்களுக்கு எத்தனை குழந்தை வேணுன்ற முடிவை கூட நம்ம எடுத்துகிட்டு பண்ண முடியும். ஓகே. ஏன்னா நாங்கள் வேணும்னா உங்களுக்கு ட்வின்ஸ் வேண்டான்னா சிங்கிள் கருவை போட முடியும். ஆனால் இயற்கையிலையோ இல்லை ஐயுஐ மெத்தட்லையோ அந்த கண்ட்ரோல் யார் கையிலையும் இருக்காது. ஸோ ஐவிஎஃப்னாலே ட்வின்ஸுன்றது கண்டிப்பாக கிடையாது. இப்போல்லாம் நான் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நானே சிங்கிள் கரு போதுமான்னு சொல்லி சிங்கிள் தான் நான் என்கரேஜ் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஐவிஎஃபோட சக்ஸஸ் ட்வின்ஸோ ட்ரிப்ளெட்ஸோ கிடையாது சார். ஒரு ஆரோக்கியமான சேஃபான ப்ரெக்னென்சியில் ஒரு குழந்தை பிறக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஐவிஎஃபோட சக்ஸஸ். ஸோ ட்வின்ஸ் தான் ஐவிஎஃப்ல வரணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. பட் ஆனாலும் ஏன் 2 கருக்கள் போடப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 போட்டால் வெற்றி வாய்ப்பு பெட்டராக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான். ஒரு கரு நல்லா இல்லை வளரலனாலும் இன்னொரு கரு காப்பாற்றி கொடுக்கும் அப்படின்ற எண்ணத்தில் தான் 2 கரு இல்லை 3 கரு போடுறாங்க. பட் நமக்கு கரு நல்லா இருக்கும் பட்சத்தில் சின்ன வயது பெண் அப்படின்னாலோ இல்லை முன்னாடி கர்ப்பப்பையில் சர்ஜரி ஆயிருக்குனாலோ நான் வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணி நானே சிங்கிள் தான் போட்டுக்கோங்கன்னு பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். பேஷண்ட்ஸ் தான் மேடம் 2 போடுங்க மேடம் 3 போடுங்கன்னு இப்போல்லாம் கேட்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ ஆப்போசிட் தான் ட்ரூவாக இருக்குது. இல்லை, ப்ராசஸ் வந்து ஈஸியாக ஒரே தடவையில் முடிஞ்சிடும். இன்னொரு குழந்தை மறுபடி நம்ம வந்து கருத்தரிச்சு அதுக்கு டெலிவரி பார்த்து அது கஷ்டம் இல்லை, அந்த மாதிரி நினைக்கிறாங்களோ? அண்ட் இன்னொன்று என்னென்னா சார், 2 கரு போட்டோன்னா போடுற எல்லாருக்கும் 2 குழந்தை வர்றதில்லை. இப்போ நான் 10 பேஷண்ட்டுக்கு 2 கரு போட்டோன்னா அதில் ஒரு 3 பேருக்கு தான் ட்வின்ஸ் வரும். அண்ட் எங்களோட ஹாஸ்பிட்டலில் நாங்கள் 2 கருக்கு மேலே எவ்வளோ கேட்டாலும் போடுறதே கிடையாது. மேக்ஸிமமே 2 தான் இப்போல்லாம். ஓகே. ஸோ அந்த ரிஸ்க் ஆஃப் ட்வின்ஸ் என்ன ஆகும்னா ப்ரெக்னன்சியில் தான் அது பிரச்சனை வரும். 2 குழந்தையாக இருக்கும்போது குறைப்பிரசவம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே டாக்டர். அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். உங்க ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு கேள்வியை கேளுங்க. ஆஃப் பண்ணிடுறேன் சார், ஆஃப் பண்ணிடுறேன். நான் இந்த மாதிரி 2 குழந்தைங்களா பிறந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதுல என்னோட கசின் பிரதர் ஒருத்தருக்கு 3 குழந்தைங்களா பிறந்தது. ஆனா அந்த 3 குழந்தைல ஒரு குழந்தை மட்டுமே நல்லா இருக்கு. ஓகே. மற்ற 2 குழந்தைகள் இல்லவே இல்ல. இன்னொருத்தருக்கு 2 குழந்தைங்க வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்து அது ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் இறந்து போயிடுச்சு. ஓகே. ஆனா இதுக்கு என்ன காரணம், ஏன்னா அவங்க அதெல்லாம் அவங்க பார்த்தாங்க இல்லையா அப்படின்றதுக்காக தான் டாக்டர் கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஓகே ஓகே ஓகேம்மா, இந்த கேள்வி கேட்டதுக்கு நன்றி. ஏன்னா நிறைய பேர் மனசில் இந்த இது இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 கரு போடுறது இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ நாங்கள் மெஜாரிட்டி எல்லாருமே 2 கருக்கு மேலே போடுறது இல்லை சார். ஸோ 3ன்றது கொஞ்ச நாளைக்கெல்லாம் முன்னாடி, அதுவும் 3ஆவது நாள் க்ரோத் உள்ள கருவை போடும்போது தான் 3 கரு போடுவாங்க. நாங்கள் வந்து யூஸ்வலாக 2க்கு மேலே போடுறதில்ல. அடுத்தது அந்த குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஏன் கண்டுபிடிக்கல அப்படின்ற உங்கள் கேள்விக்கு விட என்னன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முட்டையே தூசியை விட சின்னது. ஸோ கருவை போடும்போது அதுவுமே மைக்ரோஸ்கோப் கடியில் தான் பார்த்து போடும்போது அதுக்குள்ளே இருக்க ஹார்ட் எப்படி இருக்குது, லங்ஸ் எப்படி இருக்குலாம் பார்க்க முடியாது. லங்ஸ், ஹார்ட் எல்லாமே ஒரு 3 மாதத்துக்கு மேலே தான் ஸ்கேன்லேயே தெரியும். ஸோ நம்ம ஒரு உயிரை தான் உள்ளே போடுறோம், அதாவது விதையை உள்ளே போடுறோம். அண்ட் ஒன்ஸ் அவங்க கன்சீவ் ஆனப்புறம் இயற்கையாக ஒரு பொண் கன்சீவ் ஆனா அந்த குழந்தை எப்படி இருக்கும் என்னன்றது எல்லாமே 3 மாதம் 5 மாதம் ஸ்கேனில் தான் தெரியுன்ற மாதிரி தான் இதுவுமே. ஓகே டாக்டர். அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம் சார். உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம். புன்னேரி ஜெகண்டேல இருந்து கலிராமன் பேசுறேன். டாக்டர் வணக்கம். டாக்டர் ஃபர்ஸ்ட் வணக்கம் சார், சொல்லுங்க சார். டாக்டர், இப்ப பாத்தீங்கன்னா ஐவிஎஃப் அதோட ப்ராசஸ் எவ்வளவு நாளைக்கு பண்ணுவீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்களே 5 நாள்ல முடிச்சிரோன்னு. இல்ல, அது வந்து அவர் கேக்குற கேள்வி என்னன்னா, கருவை 5 நாள்ல முடிப்போம், பேஷண்ட்டுக்கு எவ்வளவு நாள் பேஷண்ட்டுக்கு எவ்வளவு நாள் முடிப்பீங்க அதுதானே சார்? 20 days ஆகும் சொல்றாங்க. அது நீங்க சொல்லுங்க. எஸ், ரொம்ப நல்ல கேள்வி. இதெல்லாம் அந்த காலத்துல லிட்டரலா ஒரு 5-6 இயர்ஸ் or 10 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த 3 வாரம்லாம் ஊசி போடுற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஆயிடுச்சு. யூஸ்வலாக பீரியட் வந்து 2nd day 3rd டேலேருந்து தான் நாங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் ஆரம்பிக்கிறோம். மேக்ஸிமமே 10 days இன்ஜெக்ஷன்லேயே எங்களுக்கு
அந்த ரிசல்ட்ஸ் வந்துடுது. ஸோ ரைட்டாக பார்த்தா ஒரு 2 வாரத்துக்குள்ள உங்களுக்கு ப்ராசஸே முடிஞ்சிடும். அதாவது பேஷண்ட்டுக்கு எக்கை நாங்கள் எடுக்கிறது இன்ஜெக்ஷன் ஆரம்பித்து ஒரு 10 நாள் இன்ஜெக்ஷன், அப்புறம் ஒரு ட்ரிகர் இன்ஜெக்ஷன் நைட்டு கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு 12th டேவே எக்கை எடுக்கிற மாதிரி வந்துடும். ஓகே. ஸோ பேஷண்ட்டுக்கு பார்த்தோன்னா டோட்டல் டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டே 2 வாரம் தான் வரும். அண்ட் இப்போ எல்லாமே 2 பகுதியாக பண்ணுறோம். அதாவது ஒரு பகுதியில் கருவை உருவாக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம். பார்ட் 2ல அதை பேஷண்ட்ஸோட கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துறோம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2வா இப்போ மேக்ஸிமம் பிரிஞ்சிடுச்சு. ஸோ பார்ட் 1 2 வாரம், பார்ட் 2ல பார்த்தோம்னா அந்த கருவை உள்ளே போடுறது ஒரே நாள் வேலை தான், மிச்சம் எல்லாமே டேப்லெட்ஸ் தான். ஓகே. ஸோ பார்ட் 2 இஸ் ஆக்சுவலி ஒரு IUI ட்ரீட்மெண்ட் மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு 2 days பேஷண்ட் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க வேலையை செஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ எக்ஸாக்டாக வந்து பீரியட்ஸ் வந்ததுல இருந்து எந்த நாளில் அந்த கருமுட்டையை எடுத்தால் அது வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு? செகண்ட் டே தேர்ட் டேல எல்லாம் முட்டு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 10 நாள் நம்ம இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம முட்டை எடுக்கும்போது ஒரு 12வது நாள் 13வது நாள் பீரியட்ஸ் வந்து இருக்கும் சார். ஓகே. ஸோ செகண்ட் டே தேர்ட் டே பார்த்தோன்னா எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்க மாட்டோம். இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த ஃபாலிக்கிள்ஸை ஒரு பூ மாதிரி நல்லா மலர வச்சு அந்த ஒரு 12th டே 13th டே எடுக்கும்போது தான் ஒரு நல்ல முதிர்ச்சியான முட்டைகள் நமக்கு கிடைக்கும். ஓகே. முன்னாடி ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க இல்லையா, இப்போது ட்வின்ஸாக பிறக்கும்போதோ இல்லை 3 குழந்தைகள் பிறந்ததில் 2 குழந்தைகள் இறந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் ஜென்ரலாக எனக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, இப்போது ட்வின்ஸாக ஒரு கரு உருவாகும்பொழுது 2 குழந்தைகள் அப்படின்னு உருவாகும் பொழுது பொதுவாகவே வந்து அவங்களுடைய பாடி வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து பகிர்ந்து 2 பேருக்குமே கொடுக்கப்படணும், அப்போது பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து சிங்கிளாக பிறக்கிற ஒரு குழந்தைக்கும் ட்வின்ஸாக பிறக்கிற குழந்தைக்கும் உடல் ரீதியாக சில வித்தியாசங்கள் இருக்கும், ஹெல்த் அளவில் வந்து கொஞ்சம் அவங்க வீக்காக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு டாக் இருக்குது. இது உண்மையா இல்லை மித்தா டாக்டர்? கண்டிப்பாக உண்மைதான் சார். ஏன்னா இயற்கை என்ன பண்ணுது, எல்லா பெண்களுக்கும் ஒரு குழந்தை தான் கொடுக்குது. அதாவது இந்த உடம்புக்கு இதுதான் கரெக்டுன்ற மாதிரி. ஸோ சில சமயம் இயற்கையாகவே சில பெண்ணுக்கு ட்வின்ஸ் வரும், நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் பண்ணாமலேயே. ஸோ ஜென்ரலாக ட்வின்ஸ் அப்படிங்கும்போது வாந்தி வர்றதுலேருந்து ப்ரெக்னென்சி வாமிட்டிங்லேருந்து ட்வின்ஸ்க்கு பிரச்சனை அதிகமாக தான் இருக்கும். ப்ளஸ் மெயின் ப்ராப்ளம் என்ன ஆகும்னா, அந்த கர்ப்பப்பை ஒரு அளவுக்கு மேலே ஸ்ட்ரெச் ஆக முடியலன்னா அந்த ரொட்டீன் அந்த 9 மாதம் கழித்து பிறக்கிறது, 40 வாரத்துக்கு அப்போ பிறக்கிறதுக்கு பதிலாக சிலருக்கு 7வது மாதம் 8வது மாதத்துலேயே பிரசவ வலி வந்து அந்த குழந்தைகள் சீக்கிரமே உலகத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ அந்த கண்ணாடி பெட்டி, இன்குபேட்டர் அதெல்லாம் தேவைப்படுது. இப்போது ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விமனுக்கு வந்து இந்த IVF பண்ணணும் அப்படின்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து நீர்க்கட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா பொதுவாக அதனால் கருவுறுதல் தள்ளி போகும், சரிங்களா? அந்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே அவங்க வர்றாங்க, வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து நம்ம அந்த இன்சர்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நார்மலாக வந்து ஒரு ஹெல்த்தியான லேடிக்கு உள்ளே வந்து குழந்தை வளர்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளர்ந்துருமா? இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து அதை அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பாதிக்காதா? பொதுவாக IVF ட்ரீட்மெண்ட்டில் நாங்கள் ஒரு உயிரை உருவாக்குறோம், அவ்வளோதான். லேபில் உருவாக்கி ஒரு 5 days வளர்த்துட்டு உள்ளே போடுறோம். ஸோ உள்ளே போட்டப்புறம் இயற்கையாக ஒரு பொண்ணு கன்சீவ் ஆனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ப்ரெக்னென்சியில் வரலாமோ, என்னென்ன ப்ராப்ளம் அந்த குழந்தையில இருக்கலாமோ அது எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ எங்களோட ஹெல்ப் வந்து கிரியேஷன் ஆஃப் அன் எம்ப்ரியோ, அவ்வளோதான். பட் கருவை உள்ளே செலுத்தினதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் தே வில் பி லைக் நார்மல் ப்ரெக்னென்ட் விமன். ஓகே. அண்ட் நீங்கள் சொன்ன அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் உள்ள எல்லா பெண்ணுக்கும் கண்டிப்பாக IVF தேவைப்படாது. முக்கால்வாசி அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு PCOD ப்ராப்ளம் இருக்கும், பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு மெயின் பிரச்சனையே அந்த கருமுட்டையே ரொம்ப ஸ்லோவாக மந்தமாக இருக்கும், உருவாகாது. ஸோ மெஜாரிட்டி அவங்களுக்கு வெறும் மாத்திரைகள் கொடுத்து அந்த கருமுட்டை வளர்ச்சியை ஏற்படுத்தி இயற்கையாக சேர்ந்துருங்கன்னே சொல்லிடுவோம். அதுலேயே கூட பாதி பேருக்கு நின்றும். அதில் நிற்கலைன்னா அடுத்த ஸ்டெப்பு அவங்களுக்கு டியூப்ல எதுவும் பிளாக் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் IUI ட்ரீட்மெண்ட். IVF வந்து ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும். இது எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா தான் IVF கடைசி AK-47 தான் எங்களுக்கு இருக்கு. AK-47 தான் கடைசி ஆயுதம். ஓகே. வணக்கம். 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 உங்களுடைய கேள்வியை டாக்டர்கிட்ட கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். எனக்கு 33 years ஆகுது. ஓகேம்மா. செகண்ட் பிரெக்னன்சி. ஓகே. ப்ரீ பிரெக்னன்சி டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது அவங்க ஃபாலிகுலர் ரப்சர் வந்து 10th அந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால அது இம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் சொல்லல. பட் அது ஒரு எனக்கு யூஸ்வலா 27 or 28 days சைக்கிள்.
பீரியட் ஃப்ளோவும் கம்மியான மாதிரி இருக்கு. முன்னாடி 4 days வரும், இப்போ 1.5 days மேக்ஸிமம் போனா 2 days அவ்வளவுதான் இருக்கு. இதுல என்ன காம்ப்ளிகேஷன் பாக்குறோம்? ஓகேம்மா. ஸோ சில பேருக்கு இந்த மாதிரி ரொம்ப ஏர்லியாக ஓவுலேஷன் நடக்கலாமா? பொதுவாக நம்ம 14வது நாள் தான் எக் ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறோம். பட் அது ப்ளஸ் ஆர் 2 days முன்ன பின்ன இருக்கலாம். பொதுவாக ஷார்ட் பீரியட்ஸ் இருக்கிற உங்களை மாதிரி சில பெண்களுக்கு 25 நாளுக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வருமா? பட் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஆஸ் லாங் அஸ் ஃப்ளோ ஓகேனா அது நார்மல் தான். ஸோ நான் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு 11th day கூட ஓவுலேஷன் ஆகி பார்த்துருக்கேன். ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஓவுலேஷனாக இல்லையான்றது நம்ம அசியூம் பண்ண முடியாது. அன்லெஸ் நம்ம ஸ்கேன் பார்த்து அந்த ஃபாலிக்கல் ரப்சர் ஆகுது அப்படின்னா தான் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியுமா. இந்த பீரியட் ஃப்ளோ கம்மியாகிற முன்னாடியை விட ஒரு 5-6 cycles கம்மியா ஃப்ளோ இருக்கிற மாதிரி இருக்கு. அதோட இண்டிகேஷன் யூஸ்வலாக இந்த மாதிரி ஃப்ளோ கம்மியாகுதுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு ஸ்கேன் பண்ணி கர்ப்பப்பையோட லைனிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்மா. சில சமயம் லைனிங் ரொம்ப மெல்லிஸாக இருந்ததுன்னா ஃப்ளோ கம்மியாகும். தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் ஃப்ளோ கம்மியாகும். ஸோ இது எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு தைராய்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கேனில் எண்டோமெட்ரியல் திக்னஸும் பார்த்தீங்கன்னா தெளிவு கிடைக்குமா. ஓகே, இதனால ப்ரெக்னன்சி இஷ்யூஸ் அது மாதிரி சொல்ல முடியுமா? இல்லைம்மா, அதனால கண்டிப்பாக நிற்காது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணணும்னா 33 years ப்ளஸ் உங்களுக்கு இது செகண்ட் பேபிக்கு பார்க்கும்போது கருமுட்டை எண்ணிக்கை கரெக்டாக இருக்கா அப்படின்றதுக்கு ஒரு AMHன்னு ஒரு டெஸ்ட் இருக்குமா. சில நம்பர் 9 ஓகே ஓகேம்மா. அந்த AMH லெவல் நார்மலாக இருந்ததுன்னா நம்ம பயப்பட வேண்டாம். சில பேருக்கு கருமுட்டைகள் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு AMH லெவல் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஃப்ளோலாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ நீங்கள் 9ன்றது AMH 9ன்றது ரொம்ப நல்ல வேல்யூமா. நார்மலே அரௌண்ட் 2 to 3 தான் சொல்லுவோம். ஸோ அதனால் நீங்கள் அப்போ அதை பற்றியும் பயப்பட வேண்டாமா. ஓகே மேடம், தேங்க்யூ. அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்கள் கேள்வியை கேளுங்க சார். சார் நான் வெள்ளூர்ல இருந்து அனோஷ் பேசுறேன். சொல்லுங்கள் சார். சார் ஒன்றும் இல்லை, டாக்டர் முதல்ல ஐவிஎஃப்டைய விஷஸ். நன்றி சார், வணக்கம். ஆமாம் டாக்டர், முதல்ல உங்களுக்கு விஷஸ். முதல்ல ஆன் பிஹாஃப் ஆஃப் எல்லா லிஸ்னர்ஸ், நம்ம வியூதாதி லிஸ்னர்ஸ், ஆன் பிஹாஃப் ஆஃப் என்னுடைய முக்கியமான கேள்வி டாக்டர், எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி தான். இப்போ ஐவிஎஃப் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் நிறைய இருக்கு டாக்டர். இப்போ வந்து எல்லா பேஷண்ட்ஸும் கப்பல்ஸும் போறாங்க. இப்போ நீங்க வந்து அந்த குழந்தை அந்த பேபி வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது பர்சனலா சர்டிஃபை பண்றீங்களா டாக்டர்? அதாவது இந்த கப்பல்ஸ்க்கு தான் இந்த பேபி வந்துச்சு அப்படின்னு ஏதாவது சர்டிபிகேட் உண்டுங்களா? இதுல வந்து WHO ஏதாவது புரோட்டோகால் ஏதாவது இருக்குங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கரெக்ட். இந்த குழந்தை இவங்களோட குழந்தை தான் அப்படிங்கிறதுக்கு எப்படி என்ன உத்தரவாதம்னு கேட்குறாரு. கண்டிப்பாக சார். சார் இது வந்து எங்ககிட்ட பேஷண்ட்ஸ் கேட்குற கேள்வியை தான் நீங்களும் கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு லேட்டஸ்ட் அட்வான்ஸ் மெத்தட் இருக்குது சார். அது வந்து எங்களுக்கு ரொம்ப நிம்மதியை கொடுக்கும். அதாவது நாங்கள் ஜென்ரலாக டிஸ்சார்ஜ் சம்மரியில் அவங்களோட எக்கு அவங்களோட ஸ்பெர்மில் உருவானதுன்னு சம்மரியில் கண்டிப்பாக கொடுப்போம். அது ஒன்று. முதல் கேள்வி, நீங்கள் டாக்குமெண்ட் கொடுப்பீங்களான்னு கேட்டீங்க. கண்டிப்பாக கொடுப்போம். ரெண்டாவது, இந்த மாதிரி ஸ்பெர்ம் எக்கு அவங்கவுங்களோடதே தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஐடென்டிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட லேட்டஸ்ட்டாக ஒரு மெத்தட் இருக்குது சார். அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். இப்போ நீங்கள் மால்க்கெல்லாம் போனீங்கன்னா அந்த பார்கோட் மாதிரி இருக்கும் இல்லையா, அது ஒரு மிஷின் வைப்பாங்க, சவுண்ட் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு டிஷ்லேயும் நாங்கள் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம் சார். ஸோ அந்த ஸ்டிக்கரில் அந்த பேஷண்ட்டோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா அவங்க அந்த எக்கும் ஸ்பெர்மும் சேர்க்குற அந்த டேபிளில் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட் இருக்கும். ஸோ தப்பான ஸ்பெர்மும் எக்கும் கிட்ட வந்ததுன்னா மானிட்டரில் ஒரு பெரிய அலாம் அடிக்கும், ஸ்டாப் த ப்ரொசீஜர் அப்படின்ட்டு எங்கள் லேப். எஸ். ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அந்த ஒரு ஐடி டேக் கொடுத்துருவோம். அவங்களோட எக் இருக்கிற டிஷ்லேயும் ஸ்பெர்ம் இருக்கிற டிஷ்லேயும் அந்த ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிடுவோம். ஸோ அந்த ஸ்பெர்மும் அந்த எக்கும் கிட்ட வந்தால் மட்டும்தான் எங்களால் ப்ரொசீஜரே பண்ண முடியும். தவறான ஸ்பெர்மும் எக்கும் வந்தால் பெரிய அலாம் அடிக்கும் அண்ட் டாக்டருக்கு மெசேஜ் போயிடும், எங்களால் ப்ரொசீஜரே பண்ண முடியாது. இதெல்லாம் இப்போ வெளிநாட்டில் காமனாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நாட்டிலே நாங்கள் கடந்த ஒரு 2-3 வருஷமா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம், சின்னதாக சொல்லணும்னா RI விட்னஸ் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு சார். RI விட்னஸ் சிஸ்டம். ஆமாம், இது வந்து எங்களுக்கு இருக்கு. ப்ளஸ் கரு உள்ளே போடும்போது கூட அந்த டிஷ்ல நேம் இருக்கும்.
ஸோ அந்த ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் இந்த பேஷண்ட்டுக்கு இந்த டிஷ் எடுத்தால் தான் எங்களால் பண்ண முடியும், இல்லாட்டி ஆட்டோமேட்டிக் அலாம் சிக்னல் அடிக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு சொல்லுங்கள் சார். சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை சார், எங்களுக்குமே ஒரு மன நிம்மதி கொடுக்கும் சார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கருன்றது தூசியை விட சின்னது, இது யாரோடது அப்படின்ற பேரோட அது வராது. அதனால இந்த சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு. ஸோ உண்மையிலேயே ஆமாம் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு தி சயின்டிஸ்ட். இல்லைங்களா? கண்டிப்பா சார். விஞ்ஞானத்தின் வளர்ச்சி அண்ட் மெயினா அந்த டெக்னாலஜி வளர்ச்சி வந்து ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்குது. ஸோ அவங்கவுங்களோடது தான் எங்களால பயன்படுத்த. இன்னொரு பெரிய விஷயம், நம்ம இந்தியாவில கூட இந்த மாதிரி இதெல்லாம் இருக்க நம்மளுக்கு வந்து அது ப்ரைட் தானே டாக்டர்? கண்டிப்பா சார், நாங்க இதை கடந்த 3 வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கோம் சார் எங்க லேப்ல. அப்படிங்களா? ரேடியோ ஃப்ரீக்வென்சி டைம் என்ன சொன்னீங்க? ஆர்ஐ விட்னஸ் சிஸ்டம் சார். விட்னஸ் சிஸ்டம், அதாவது இவங்களோடதான்றதை செக் பண்றதுக்கு, அதே மாதிரி போடுறதுக்கு முன்னாடி நாங்க பேஷண்டோட நேமை ஒரு தடவை திருப்பி செக் பண்ணுவோம். அவங்க முன்னாடியே லேப்ல இருந்து வந்து ஒரு தடவை பேரை ஐடென்டிஃபை பண்ணுவோம். நாங்க ப்ரொசீஜர் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு டிஸ்பிளே ஆகும், லைவ் டிஸ்பிளே. அவங்க கருவை போடும்போது அந்த டிஷ்ல அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நேமை வந்து அப்படியே நாங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு இது ஓகே நம்மளோடது தான் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு ரூம்ல உட்காந்து அதை கம்ப்யூட்டர்ல பார்ப்பாரு. நாங்கள் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சிருக்கிறதுனால அவர் வந்து அந்த உள்ள போடும்போது அந்த டிஷ்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நேமை பார்ப்பாரு, ஒய்ஃப் நேம் பார்ப்பாங்க. இந்த டெக்னாலஜி என்னங்க சார்? ஃபெர்டிலிட்டி சென்டர், எல்லா ஃபெர்டிலிட்டி சென்டர்லயும் இந்த டெக்னாலஜி உண்டுங்களா? அது டிபெண்ட் சார், அவங்கவுங்களோட இதை பொறுத்தது. எங்க ஹாஸ்பிட்டல்ல இது ரொட்டீனா பயன்படுத்துறோம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் தி எலாபரேட் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ சார், இந்த கேள்வி கேட்டதுக்கு நன்றி சார். தேங்க்யூ. ஆக்சுவலாக கோல்மால்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் வந்து இந்த கரு மாறி போயிடும், அதை வச்சு தான் அந்த ஃபுல் ப்ளேவும் பண்ணியிருப்பாங்க. இந்த டெக்னாலஜி வர்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி. ஓகே. ஸோ ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் இந்த ஒவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம் OHSS அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது வந்து எந்த ஸ்டேஜில் போகும்போது வரும், அதை எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது? ஓகே, ஸோ இந்த IVF ட்ரீட்மெண்ட்டில் தொந்தரவு அப்படின்னா இது ஒன்று தான் சார் பெரியது, மற்றது எல்லாமே சிம்பிள் ப்ரொசீஜர். ஒன்று நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அந்த ஓவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வராது, IVF பண்ணுற எல்லாருக்கும் வராது. பொதுவாக நிறைய முட்டைகள் இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு 20 முட்டைகளுக்கு மேலே யாருக்கு இருக்கும்? PCOD பெண்களுக்கு முட்டைகள் அதிகம் இருக்கும். சில சமயம் 20லேருந்து 30 முட்டைகள் வரைக்கும் கூட கிடைக்கும். அந்த மாதிரி பெண்களுக்கு அந்த ஓவரி பெருசாயிடும் இல்லையா? அவ்வளோ ஃபாலிக்கல்ஸ் வளரும் போது ஒரு சின்ன சைஸ்ல இருந்தது ஒரு கொய்யாப்பழ சைஸ்க்கோ இல்லை ஒரு ஆரஞ்சு பழ சைஸ்க்கோ அது விரியும் போது இந்த பிரச்சனை வரும். இல்லை, ஜென்ரலாக இப்போ நீங்கள் வந்து IVFக்கு ரெடி ஆகும்பொழுது ஒரு பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் கொடுப்பீங்க இல்லையா, அந்த இன்ஜெக்ஷன் வந்து கருமுட்டையுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் கொடுப்பீங்கல்ல, அதனால இது வராதா? நல்ல கேள்வி. ஆக்சுவலாக கருமுட்டைகளை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஏன்னா கருமுட்டைகள்ன்றது பிறக்கும் போதே கடவுள் ஒரு பேக்ல போட்டு பெண்ணுக்கு கொடுத்துருவாரு. ஓகே. ஸோ நாங்கள் கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ் அந்த முட்டைப்பையின்ற பாத்திரத்துக்குள்ளே என்ன அரிசி இருக்கோ அதை தான் வேக வைக்கும். ஓகே. ஸோ ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த எண்ணிக்கை மாறுபடும். நாங்கள் கொடுக்கறது அவங்க ஓவரியில் இருக்கிற ஃபாலிக்கல்ஸ் என்ன இருக்கோ அதை வளர வைக்கும். இப்போ ஒரு பாத்திரத்துல அரிசி ஒரு கைப்பிடி அரிசி இருக்குன்னா நம்ம எவ்வளவு நெருப்பு வச்சாலும் அந்த ஒரு கைப்பிடி தானே சாதமாகும். ஸோ அந்த மாதிரி என்ன இருக்கோ அதுதான் வளரும். இப்போ PCOD பெண்களுக்கு பாத்திரத்திலே அரிசி நிறைய இருக்கும். ஸோ நாங்கள் நெருப்பை கம்மியாக வச்சா கூட அவங்களுக்கு எல்லாமே பெருசாகி வரும்போது தான் இந்த ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் வரும். இது யூஸ்வலாக எக்கை எடுத்து ஒரு வாரத்துக்குள்ள வெளிப்படும். ஆனால் இப்போ உள்ள காலத்தில் ஆல்மோஸ்ட் 0 OHSS லெவலுக்கு எல்லா கிளினிக்ஸும் மாறிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் இந்த ரிஸ்க் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஆரம்பத்திலே கம்மி டோஸ் கொடுப்போம். அண்ட் மெயினாக எப்போ ப்ராப்ளம் வரும்னா அதே மாதம் கருவை உள்ளே போட்டால் தான் வரும். இப்போ நாங்கள் அதை 2 செக்மெண்ட்டாக பிரித்ததுனாலேயே இந்த ப்ராப்ளம் பாதி குறைஞ்சிருச்சு. அண்ட் கொடுக்க வேண்டிய இன்ஜெக்ஷனும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மாதிரி பிளான் பண்ணி கொடுக்கறதுனால ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் லெவலுக்கு இந்த OHSS ப்ராப்ளம் வந்துருச்சு. ஓகே டாக்டர். அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. ஹலோ டாக்டர். வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. ஆக்சுவலி நான் வந்து 27 years old. ஒரு 5 to 6 months தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். டாக்டர் கன்சல்ட் பண்றப்போ பாடிகுலர் ஸ்டடி அண்ட் அவங்களுக்கு காசா எல்லாமே எடுத்தோம். பட் ஆனா கிளிக் ஆகல. அண்ட் ஆல்சோ பீரியட்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரௌன் ஸ்பாட்டிங்ஸ் ஒரு 4 days to 5 days முன்னாடி வருது. இது அதனால இஷ்யூஸா இல்ல எதனால என்னன்னு தெரியல.
ஓகேம்மா. ஸோ உங்களோட ஒரு கேள்விக்கு முதல் பதில் சொல்கிறேன். அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி 2-3 நாள் ஸ்பாட்டிங் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோ வர்றது நார்மல். சில பெண்களுக்கு முதல்ல ஃப்ளோ வரும், அப்புறம் ஒரு 4 நாளைக்கு ஸ்பாட்டிங் இருக்கும். ஸோ இது வந்து 2-3 டேஸ் தான் இருக்குன்னா இதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ரெண்டாவது, ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியும் நிற்கலை, அவருக்கு கவுண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்து செக் பண்ண வேண்டியது உங்களோட கருக்குழாயில் எதுவும் பிளாக் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா கருக்குழாய்ங்கிறது முடியளவுக்கு தான் இருக்கும், இதுவுமே ஸ்கேனில் பார்க்க முடியாது. ஸோ கருக்குழாயில் பிளாக் இருக்குன்னா நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எத்தனை ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணாலும் நிற்காது. ஸோ நீங்கள் அடுத்து பார்க்க வேண்டியது உங்களுக்கு ஃபெலோப்பியன் டியூப்பில் எதுவும் பிளாக் இருக்கா அப்படின்றதுக்கு ஹெச்எஸ்ஜி அப்படின்னு ஒரு எக்ஸ்ரே டெஸ்ட் இருக்குது. நீங்கள் அதை ட்ரை பண்ணலாமா? உங்கள் மருத்துவரோட ஆலோசனையோடு இதை பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். டாக்டர், அடுத்த கேள்வி, இப்போது ஃப்ரோசன் எம்ப்ரியோ, ஃப்ரெஷ் எம்ப்ரியோ அப்படிங்கிற 2 கான்செப்ட் இருக்கு இல்லையா, இது எது வந்து ரொம்ப சூட்டபிளான ஒன்று, அப்படி ஏதாவது இருக்கா? நல்ல கேள்வி சார். அதாவது ஃப்ரெஷ் எம்ப்ரியோங்கிறது அந்த பெண்கிட்டேருந்து முட்டையை எடுத்து ஒரு 5 நாள் கழித்து அது கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துறது. ஓகே. ஃப்ரோசன் எம்ப்ரியோன்னா அதே கருவை 5ஆவது நாள் நம்ம க்ரையோகேன்ஸ்ன்னு இருக்குது, அதாவது லிக்விட் நைட்ரஜன் தண்ணி மாதிரி இருக்கும், அந்த சில்னஸ் கொடுத்து அதை ஃப்ரீசிங் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 months கழித்து அந்த பேஷண்ட் ரெடியாக இருக்கும்போது பண்ணுறது. இப்போ இந்த 2 மெத்தட்லேயுமே ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஃப்ரெஷ் எம்ப்ரியோவில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த கரு ரோஜா பூ மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு போகாமல் அப்படியே உள்ளே போகுது. ஓகே. ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரில் அந்த கரு ஃப்ரிட்ஜுக்கு போயிட்டு வருது. ஸோ அது நெகட்டிவ் பாயிண்ட். பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரில் அந்த ஓவரி எல்லாம் அமைதியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நாங்கள் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அந்த ஓவரி பெருசாக இருக்கும்போது நிறைய ஹார்மோன் லெவல்ஸ் அப்நார்மலாக இருக்கும், அப்போ கரு பிடிச்சிக்கும் திறன் குறையும். ஸோ ஃப்ரோசன் எம்ப்ரியோவில் முட்டைப்பை அமைதியாக இருக்கும், ஸோ அது நல்லது. ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரில் கரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அது கருக்கு நல்லது. ஓகே. ஆனால் சேஃப்டின்னு பார்த்தோன்னா ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் தான். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஃபாலிக்கிள்ஸ் வரும்போது அதே மாதம் கரு போட்டு ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா அந்த ஃபாலிக்கிள்லாம் சுருங்கிறதுக்கு பதிலாக வீங்கிடும். அப்போ இந்த ஓஹெச்எஸ் ரிஸ்க் அதிகம். ஸோ அதனால் இப்போ நிறைய பேர் ஆல்மோஸ்ட் 90% நாங்கள் சேஃப்டிக்காக ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகே. ஃப்ரோசன் எம்ப்ரியோங்கிறது எத்தனை நாள் சொன்னீங்க, எத்தனை நாள் வச்சுருக்கணும் அதில்? யூஸ்வலாக இல்லை மேக்ஸிமம் எவ்வளோ நாள் வச்சுருக்கலாம்? நல்ல கேள்வி. எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாம் சார், வருஷ கணக்காக வச்சுக்கலாம். பட் அந்த அந்த டெம்பரேச்சரை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வச்சுருந்தோன்னா ஓகே 20 வருடம் 30 வருடங்கள் கூட வச்சுக்கலாம். ஓ. ஸோ எனக்கு நிறைய பேஷண்ட்க்கு 5 years ஃப்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பேபிக்கு வருவாங்க. அப்போ திருப்பி ஐவிஎஃப் பண்ண வேண்டாம், ஏற்கனவே ஃப்ரீசிங்கில் இருக்க கருவை எடுத்து நம்ம உள்ளே போட்டு அவங்க பாசிட்டிவ் ஆயிருக்காங்க. ஓகே. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணோன்னா எவ்வளோ டைம் வந்து இம்மெட்டீரியல். ஓகே டாக்டர், இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிஜிடி டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிஜிடி டெஸ்ட்டுங்கிறது எதுக்கு? ரொம்ப நல்ல கேள்வி. இதுவும் விஞ்ஞானத்தோட ஒரு ரியல் ஹெல்ப்னு சொல்லுவோம். இந்த பிஜிடின்றது ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங். அதாவது புரியும்படியாக சொல்லணும்னா நிறைய பேஷண்ட்ஸ் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் பேபிக்கு ஏதாவது அப்நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்லேருந்து டெஸ்ட் எடுத்து ஜெனட்டிக் டெஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கரு உங்களுக்கு உள்ளே வந்தது அது ஒரு மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு பதிலாக நம்ம வெளியவே அந்த கரு ஜெனட்டிக்கலாக நார்மலாக டெஸ்ட் பண்ணுறது தான் ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங். ஓகே. அடுத்தது சிலருக்கு முதல் குழந்தை ஏதாவது ஒரு அப்நார்மாலிட்டியோட இருக்கும். உதாரணத்துக்கு டவுன் சிண்ட்ரோமோட ஃபர்ஸ்ட் சைல்டு இருக்கு, நீங்கள் செகண்ட் டைம் கன்சீவ் ஆகிறீங்க, திருப்பி அதே ப்ராப்ளம் வந்துருமா டாக்டர், பயமா இருக்கு அப்படின்னு அந்த கன்சர்ன் இருக்கும்போது இவங்களுக்கு இந்த ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கருவை எடுத்து எந்த கரு ஆரோக்கியமாக இருக்கோ அந்த கருவை மட்டும் நம்ம உள்ளே போடலாம். ஸோ ஒரு குழந்தைய சுமந்து அது 5 மாசத்துல அப்நார்மல்னு கண்டுபிடிச்சு நம்மளே அதை அபார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக முன்னாடியே டெஸ்ட் பண்ணுற மெத்தட் இது. ஓகே. மேக்ஸிமம் எத்தனை நாள் நம்ம இந்த மாதிரி வெளியில் வச்சுட்டு உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்? கருவை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா எப்போனாலும் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங்கில் என்ன பண்ணுவோம்னா ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கருலேருந்து லேசர் மூலமாக ஒரு செல்லை கட் பண்ணி ஜெனட்டிக் டெஸ்டிங் லேபுக்கு அனுப்புவோம். ஸோ அந்த லேப்லேருந்து ரிசல்ட் வர 3 வாரம் ஆகும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணி எப்போ வேணால் போட்டுக்கலாம் கருவை. ஓகே டாக்டர், இப்போது ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ஐவிஎஃப் அப்படின்னு வரும்பொழுது பொதுவாகவே ஏற்கனவே குழந்தை இல்லை அப்படின்னு நிறைய சோசியல் ப்ரெஷர்லாம் அவங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே வரும்பொழுது மென்டலி அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் டாக்டர்? இது ரொம்ப நல்ல கேள்வி சார். ஏன்னா நான் என்னோட இவ்வளோ 20 வருஷம் 25 வருஷம் இந்த துறையில் இருக்கும்போது பார்த்ததுல மன அழுத்தம் கண்டிப்பாக வெற்றியை குறைக்கும். ஓகே. இது எதை வச்சு சொல்கிறேன்னா நிறைய பேஷண்ட் நான் கஷ்டப்பட்டு IUI 4 சைக்கிள் ஃபெயில் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் IVFலேயே 3வது ட்ரான்ஸ்ஃபரில் ப்ரெக்னென்ட் ஆயிருப்பாங்க.
அதே பேஷண்ட் அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைய பார்த்த உடனே தானா பிரெக்னென்ட் ஆயிட்டு வராங்க. எனக்கு முதல் தடவை ஆச்சரியமா இருந்தது. பட் அப்புறம் பார்த்தா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேஷண்ட்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பேபி ஐவிஎஃப்ல இருக்கும். அந்த குழந்தைய பார்த்து ஜாலியா ரிலாக்ஸ் ஆன உடனே தானா கன்சீவ் ஆயிட்டு வந்திருக்கிறாங்க. ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தம்பதியினருக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ வந்து இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் பண்ணலாமா, அந்த மாதிரி விஷயங்களையும் ஷேர் பண்ணுங்க. இப்போ ரொம்ப நல்ல விஷயம், நம்மளோட அரசாங்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அந்த ஐவிஎஃப் துறையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தகுதியான பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அதுவும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஜென்ரலாக நீங்கள் சொல்ல வேண்டிய விரும்பக்கூடிய விஷயம் இந்த பேஷண்ட்ஸுக்கு, இந்த தம்பதிகளுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கணும் அந்த மாதிரி? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்ல விரும்புறது, குழந்தை இல்லைன்னா மனசு தளராதீங்க. ஓகே, கண்டிப்பாக நடக்கும். அது இப்போ உள்ள விஞ்ஞான இதில் டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையை கொண்டு வாங்க. ரெண்டாவது, அதையே நினச்சி மன அழுத்தத்துக்கு போகாதீங்க. மன அழுத்தம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெற்றியை பாதிக்கும். ரெண்டாவது, என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் வருங்கால சந்ததியினருக்கு, குழந்தை மட்டும் பருவத்தை பயிர் செய்தான். மேக்ஸிமம் எத்தனை வயசு வரைக்கும் ட்ரை பண்ணலாம் பெண்களுக்கு? ஜென்ரலாக ஒரு 35 வயசுக்கு மேலே எக்கோட நம்பரும் குறையும். ஓகே, நம்பர் மட்டும் இல்லை, குவாலிட்டியும் குறையும். ப்ளஸ் குழந்தைக்கும் அதில் நிறைய ஜெனட்டிக் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் எங்கள் கூட வந்து இருந்து நேயர்களுடைய கேள்விகளுக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம மறுபடியும் பேசுவோம். இன்னும் நிறைய கேள்விகளை தொடர்ந்து கேட்போம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். FM ரெயின்போக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.